எனக்கு டிஎம்எஸ் பாடல் வந்து ரொம்ப இஷ்டப்பட்ட பாடல்கள். அந்த காலத்து 50 வருஷத்துக்கு முந்தைய பாட்டுகளே இங்கே கேட்டுட்ருக்கிறேன். எனக்கு பிடிச்ச படம் வந்து புதிய பூமி படத்தில் வந்து நான் உங்கள் வீட்டு பிள்ளை. அந்த பாடல் அதிகப்படியான நேரங்களில் கேட்குறாரு. அது மட்டும் இல்லை, நேரம் கிடைக்கிறப்ப எல்லாம் புதிய சேனலில் வந்து அவருடைய பாடல்கள் வரும். அந்த பாடல்களை பற்றி வரிகளை பற்றி ரொம்ப இனிமையாக கேட்குவேன். எனக்கு ரொம்ப இஷ்டப்பட்ட பாடல்கள் அவருடைய பாடல்கள். எனக்கு விவரம் தெரிஞ்ச காலத்துலேருந்து அவர் டிஎம்எஸ் பாட்டுனால எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் பாட்டு என்கிட்ட இல்லாத பாட்டு இல்லை. என்ன எந்த பாட்டை கேட்டாலும் இந்த படத்தில் சொல்ல முடியும் என்னால். டிஎம் சவுந்தரராஜன் பாட்டு வந்து எம்ஜிஆர் பாட்டாக இருந்தாலும் சரி, சிவாஜி பாட்டாக இருந்தாலும் சரி, ரவிச்சந்திரன் பாட்டாக இருந்தாலும் சரி, ஜெய்சங்கர் படித்த பாட்டாக இருந்தாலும் சரி, மற்ற ஏவிஎம் ராஜன் படித்த பாட்டாக இருந்தாலும் இந்த படத்தில் இந்த பாட்டுன்னு கிளியனாக என்னால் சொல்ல முடியும். அவ்வளோ பாட்டு என்கிட்ட எப்பயுமே நான் அதை தினசரி ரசிக்க இருப்பேன். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தத்துவமான பாட்டெல்லாம் இருக்குது. ஒவ்வொரு என்னென்ன பாட்டு வேணுமோ அது பூராமே எல்லாத்துக்கும் இருக்குது. நான் ஆர்டி விளக்கம் சொன்னால் கூட டிஎம் சவுந்தரராஜன் பாட்டத்தையும் சொல்லி விளக்கம் சொல்லுவேன். நான் யாருக்கும் இந்த பாட்டில் வந்து என்னது இருக்குது, என்ன கருத்து இருக்குன்னு சொல்லுவேன். நான் அந்த அளவுக்கு எனக்கு வந்து டிஎம்ஸ் பாட்டு ரொம்ப பிடிக்கும் சார். என்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 1000 பாட்டு வரைக்கும் நான் வச்சுருக்கேன் சார். எப்பயுமே நான் நிறையா பேருக்கு பயஞ்சு கொடுத்துருக்கேன் மொபைலில். டிஎம்ஸ் பாட்டு தான் எனக்கு முக்கால்வாசி வச்சுருக்கேன். நான் சிவாஜி பாட்டாக இருந்தாலும் சரி, எம்ஜிஆர் பாட்டாக இருந்தாலும் டிஎம்ஸ் பாட்டு தான் நான் எங்கே போனாலும் கேட்பேன். கேட்டு நான் எல்லா பாட்டையும் நான் வச்சுருக்கேன் சார். உள்ளதை சொல்வேன், நல்லதை செய்வேன், வேறொன்றும் தெரியாதுன்னு சொல்லி பாட்டு படிச்சிருக்காரு சிவாஜிக்கு. கடவுள் ஏன் கல்லான கல்லாய் போன மனிதர்களாலேன்னு சொல்லி எம்ஜிஆருக்கு பாட்டு படிச்சிருக்காரு. பல எல்லா பாட்டும் எனக்கு கரை மேல் பிறக்க வைத்தா கண்ணீரில் மிதக்க வைத்தான்னு சொல்லி அப்படி ஒவ்வொரு பாட்டையும் ஒவ்வொரு தத்துவத்தில் படிச்சிருக்காரு சார். எனக்கு டிஎம்எஸ் பாட்டுனா ரொம்ப பிடிக்கும் சார். டிஎம்எஸ் பாடல்களில் சாமி பாடல்கள் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். விநாயகர் பாடல், அம்மன் பாடல், இது மாதிரி எல்லாம் படப்பாடல்கள் ரொம்ப பிடிக்கும். அந்த காலத்தால் அழிக்க முடியாத பாடல்கள் நிறைய ஏற்றினவர், பாடினவர், ஏற்றினவர் விட பாடலில் வசந்த மாளிகை பாட்டு, இது மாதிரி நிறைய பாடல் இருக்குது. அது இன்னும் எந்த பாடல்னு சொல்ல முடியாது. அந்தளவு உதாரணம் காமிக்க நிறைய ஆயிரக்கணக்கான பாடலை பாடியிருக்கேன். ஐயா டிஎம்எஸ் பற்றி பேசுகிறதுக்கு என்னுடைய வயசு இருக்கலாம். இருந்தாலும் அவர் பாடிய பாடல்கள் வந்து கவிஞர் கண்ணதாசன், மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன் இவங்களுடைய அந்த ஒரு கான்செப்ட், அது ஒரு ஒரு ட்ரையாங்கிள் சர்க்கிள் மாதிரி ஒரு ரொம்ப அழகான ஒரு அது என்ன சொல்கிறேன்னே தெரியல. அவ்வளோ பெரிய ஒரு இது. அவர் படித்த பாடலில் எனக்கு பிடித்த பாடல் படைத்தானே படைத்தானேங்கிற ஒரு பாடல். சோகப்பாட்டிலே ஒரு தத்துவம். அடுத்து புதிய வரைபடத்தில் எங்கே நிம்மதி. இந்த மாதிரி பாடல்கள் அவரை பற்றி சொல்லிகிட்டே போகலாம். அது மேற்கொண்டு என்ன பேசுகிறது, அவரை பற்றி பேச பேச பக்தி பாடல்கள் டிஎம்எஸ்ங்கிறதுக்கு இன்னைக்கு அது முருகனை பற்றி படித்த பாடல்கள்லாம் கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் பாடல்கள்லாம் உண்மையிலே தேவாமிர்தம்.